ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரைம் வித் யூ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாம கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு பெரிய அளவில் வந்து நம்ம முதலீடு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. மாதம் மாதம் ஒரு ₹1000 நம்ம முதலீடு பண்ணால் கூட நம்ம கோடீஸ்வரன் ஆக முடியும். அப்படிப்பட்ட திட்டத்தை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து ஹை ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய திட்டங்கள் என்ன இருக்குது, முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம செய்யணும் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணுற முதலீடுங்கிறது வந்து உங்களுக்கு பங்கு சந்தை சார்ந்த முதலீடுகளாக இருக்கிறதுனால வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டில் நடக்கிற ஏற்ற இறக்கங்கள் வந்து ஈக்விட்டி சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டுகள் வந்து பாதிக்கக்கூடும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுறதை பற்றி தீர்மானிக்கலாம். பலருக்கும் வந்து குரோர்பதி ஆகணும் அப்படிங்கிற அந்த கனவு இருக்கும். இந்த குரோர்பதி ஆகிறதுங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் வந்து அந்த கோடிங்கிற அந்த ஒரு இலக்கை வந்து அடையிறதுக்கு பலரும் முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த கோடிங்கிற இலக்கை வந்து நீங்க அடையணும்னா, அதற்கு உங்கள்ட்ட தேவைப்பட வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ், அதுக்கப்புறம் டிசிப்ளின். இந்த 2ம் இருந்தா தான் உங்களாட்டி இவ்வளோ பெரிய கோடீஸ்வரன்ங்கிற அந்த கனவை நீங்க பூர்த்தி பண்ண முடியும். ஒரு இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கிறப்போ வந்து பல இடர்பாடுகள் வரத்தான் செய்யும். பட் இருந்தாலும் அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு, நாம என்ன நோக்கத்துக்காக ஒரு திட்டத்தில முதலீடு பண்ணியிருக்கோமோ, அந்த நோக்கம் வந்து நமக்கு பூர்த்தியாகிற வரைக்கும் அதிலேயே ஸ்டே இன்வெஸ்டடாக இருக்கிறது தான் வந்து நல்ல ஒரு முதலீடாக இருக்கும். சும்மா இந்த திட்டம் வந்து அதிகமாக ரிட்டர்ன் கொடுக்குது, இப்போ நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் முதலீடு பண்ணுறேன் அப்படின்னு மாற்றி மாற்றி நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, உங்களாட்டி நல்ல ஒரு ஃபோக்கஸான ஒரு முதலீடு செய்ய முடியாது. மேலும் பார்த்தீங்கன்னா, உங்களோட பணத்தை தான் நீங்கள் லூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. முதலீடுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ். அதாவது நம்ம வாழ்க்கையில் வந்து இப்போ ஒரு பணம் ஏர்ன் பண்ணுறோம். அந்த பணம் சம்பாதிக்கிற நபர் வந்து எதிர்பாராத விதமாக ஒரு மரணிக்க நேர்ந்தால் அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய ஒரு இழப்பு இருக்கும், அந்த இழப்பை எப்படி சரி பண்ணுறது, அந்த குடும்பத்துக்கு வந்து எப்படி ஒரு இன்கம் வரும், அதற்கு என்ன வழி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுங்க. தயவு செஞ்சு இந்த மணி பேக் பாலிசி, என்டோமெண்ட் பாலிசி அப்படிங்கிற இந்த விஷயம் பக்கம் போயிடாமல் பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுங்க. நான் டேர்ம் இன்சூரன்ஸ் சம்மந்தமாக ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதில் வந்து குறைந்த அளவு நீங்கள் செலுத்தி ஒரு ₹1,00,00,000 வந்து நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். சில பேர் வந்து ₹2,00,000 ₹3,00,000 மாதம் சம்பாதிக்கிறவங்க இருப்பாங்க. பட் இருந்தாலும் அவங்க வந்து ₹10,00,00,000 டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் தேவை கிடையாது. ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு ஒரு ₹1,00,00,000 இருந்தால் இன்றைக்கி நிலைமையில் ஓகே. அதை வச்சு நிச்சயமாக அந்த குடும்பம் வந்து தங்களை பாதுகாத்துக்க முடியும். அது மாத்திரம் இல்லாமல் அதை வச்சு வந்து அவங்களாட்டி குடும்பத்தை மேலே கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுங்க. மற்றபடி வந்து நான் சொன்னது மாதிரி மற்ற என்டோமெண்ட் பக்கம் நீங்கள் போயிடாதீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, முதலீட்டில் வந்து நம்ம செய்ய வேண்டியது 2வது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ். அதாவது உங்கள் குடும்பத்துக்கு வந்து ஒரு மருத்துவ காப்பீடு எடுங்க. அது குடும்ப தலைவராக இருந்தாலும் சரி, அல்லது குடும்பத்தில் இருக்க அந்த ஃபேமிலிக்கே நீங்கள் எடுத்தீங்கன்னாலும் சரி. ஃபேமிலியை ஃப்ளோட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 5லேருந்து ஒரு ₹7,00,000 வரைக்கும் நீங்கள் ஒரு பாலிசி எடுத்துக்கலாம். எதிர்பாராத விதமாக அந்த குடும்பத்தில் யாருக்காச்சும் ஏதாச்சும் பண்ணுச்சுன்னா கூட, போய் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுற அந்த சார்ஜஸ் எல்லாத்தையுமே நம்மளாட்டி ரிட்ரீவ் பண்ணிக்க முடியும். அந்த பணத்தை வந்து நம்ம திருப்பி பெற்றுக்க முடியும். ஸோ யாருக்கும் இப்படிப்பட்ட கஷ்டங்கள் வர வேணாம். பட் அந்த கஷ்டங்கள் வர்றதுக்கு முன்னாடி நம்ம கையில் இருக்கிற சேமிப்பை நம்ம தொலைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா, அந்த குடும்பத்தை வந்து அது பெரிய அளவில் பாதுகாக்கும். ஸோ 2வது பார்த்தீங்கன்னா, மஸ்ட்டு நீங்கள் எடுக்க வேண்டியது ஹெல்த் இன்சூரன்ஸ். ஹெல்த் இன்சூரன்ஸ் சம்மந்தமாக நான் ஏற்கனவே வந்து 2 வீடியோக்கள் போட்டிருக்கேன். இந்த ஸ்க்ரீனில் வர இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பாருங்கள். இதோட லிங்க்கையும் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு நமக்கு தேவை. கையில் நம்ம மாத சம்பளம் நம்ம வாங்கிட்டு இருக்க நபர் வந்து இப்போ இருக்கிற காலகட்டங்களில் வந்து ஜாப் செக்யூரிட்டிங்கிறதே இல்லாததுனால வந்து நமக்கு ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். எமர்ஜென்சி ஃபண்டுனா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய ஒரு விஷயம் கிடையாது. ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு மாத செலவாக வந்து ஒரு ₹15,000 உங்களுக்கு செலவாகுதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அது பிள்ளைங்களோட ஸ்கூல் ஃபீஸ்லேருந்து மாதம் மாதம் நீங்கள் செலுத்துகிற இஎம்ஐலேருந்து வேறு என்னென்ன யுட்டிலிட்டி பில், பால் பில்லு, ஃபுட்டுக்கு இது எல்லாம் சேர்த்து அந்த தொகை எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி என்ன பண்ணுங்கள், மல்டிப்ளை பண்ணி ஒரு 6 மாதத்துக்கு நீங்கள் இந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். அதாவது ஒரே டைம் தான் இதை சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பணத்தை நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா நிச்சயமாக இது வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு மாதிரி உங்களுக்கு உதவும். எதிர்பாராத விதமாக ஒரு ஜாப் லாஸ் ஆனாலோ அல்லது ஒரு எமர்ஜென்சி உங்கள் காரோ அல்லது ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி ரிப்பேர் அல்லது எமர்ஜென்சி தேவை வர்றப்போ வந்து ஒரு குடும்பத்தில் வந்து யாருக்காச்சும் ஒரு வளகாப்பு நடக்குது, அதில் வந்து ஒரு பணம் தேவைப்படுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், பணம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் எமர்ஜென்சியாக எடுத்து நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம கையில் இருக்கிற அந்த சேமிப்பை விற்று தான் நம்ம வந்து இந்த பணத்தை இதில் போடணும்னு கிடையாது. அதனால் வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து ஒரு 6 மாதத்துலேருந்து 12 மாதம் வரைக்கும் வைக்கிறது உசித்தமாக இருக்கும்.
முடியாதவங்க வந்து ஒரு 6 மாசத்துக்காச்சும் ட்ரை பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சி ஃபண்ட்ல வந்து நம்ம எப்படி முதலீடு பண்றது? ரெய்னி டே ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படியெல்லாம் முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிறது சம்மந்தமா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவ பாருங்க. இதோட லிங்க் வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். இந்தியால வந்து நம்ம ஹை ரிட்டர்ன் வாங்குறதுக்கு வந்து நமக்கு என்னென்ன திட்டங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதில பார்த்தீங்கன்னா, டைரக்ட் ஸ்டாக்ல நீங்க முதலீடு பண்ணலாம். டைரக்ட் ஸ்டாக்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து நேரடியா போய் பங்கு சந்தையில வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்க தேர்ந்தெடுத்து முதலீடு பண்றது. ஸோ இப்படிப்பட்ட முதலீடு செய்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து அந்த ஸ்டாக்க பத்தின, அந்த நிறுவனத்த பத்தின ஃபுல் ஹிஸ்டரியும் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சா மாத்திரம் நீங்க இப்படிப்பட்ட டைரக்ட் ஸ்டாக்ல முதலீடு பண்ணலாம். உதாரணமா வந்து நீங்க ப்ளூ சிப் ஸ்டாக்கா தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணலாம். இன்ஃபோசிஸ்ல முதலீடு பண்ணலாம், டிசிஎஸ், அதுக்கப்புறம் வந்து ரிலையன்ஸ்ல முதலீடு பண்ணலாம். இப்போ வந்து அதானி என்டர்பிரைசஸ் வந்து பெரிய அளவுல பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி எந்தெந்த நிறுவனங்கள்லாம் வந்து ப்ளூ சிப் அப்படின்னு சொல்றாங்களோ, அதாவது ப்ளூ சிப்னா லார்ஜ் கேப் திட்டங்கள். இப்படிப்பட்ட நிறுவனங்கள்ல நீங்க முதலீடு பண்றப்ப, உங்களுக்கு நல்ல பரிச்சயமான திட்டங்கள்ல, பரிச்சயமான பங்குகள்ல நீங்க முதலீடு பண்றப்ப, ஒரு பெரிய லாஸ் எதுவும் நம்ம பண்ணிட மாட்டோம். பட் அதே நேரத்தில நமக்கு எல்லாம் தெரிஞ்ச நிறுவனமா இருந்த சத்யம் கம்ப்யூட்டர பத்தி சொல்லலாம். சத்யம் கம்ப்யூட்டரோட பிரைஸ் வந்து கிட்டத்தட்ட ரூ. 1000 மேல இருந்தது. அது எப்படி தேஞ்சு வந்து ரூ. 4 ரூ. 3 அப்படின்னு ஆனுச்சோ, ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு முதலீடு பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு பண்ணுங்க. ஸ்டாக் மார்க்கெட்ட டைரக்ட்டா நீங்க முதலீடு பண்ணணும்னா, அதற்கு டிமேட் கணக்கு வேணும். டிமேட் கணக்கோட டவுன்லோட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, அதன் மூலியமா நீங்க டவுன்லோட் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்ல முதலீடு பண்ணலாம். ப்ளூ சிப் ஸ்டாக் வந்து எது எது அப்படிங்கிறது சம்மந்தமா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். அத பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு எப்படிப்பட்ட ஸ்டாக்ல நம்ம முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, டைரக்ட் ஸ்டாக்குக்கு அடுத்ததா வந்து நம்மள்ட்ட இருக்கிறது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள். மியூச்சுவல் ஃபண்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட பொறுத்தவரைக்கும், நான் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் வந்து உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒரு 10லேருந்து ஒரு 15 வருஷம் நீங்க முதலீடு காலம் இருக்கும் பட்சத்தில வந்து நீங்க நல்ல ஒரு மிட் கேப் ஃபண்ட தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணலாம். இன்னைக்கு காலகட்டங்கள்ல முதலீடு பண்ணிட்டு அடுத்த ஒரு வருஷத்துல வந்து எனக்கு நஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க புலம்பாதீங்க. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, சைக்கிளிக்கல் மூவ், அதுக்கப்புறம் வந்து உலகத்துல என்னென்ன விஷயங்கள் நடக்குதோ, அது வந்து இந்தியால இருக்கிற பங்கு சந்தையும் இது பாதிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல வந்து யுஎஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷன் அதிகமா இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப அதிகப்படுத்திட்டு இருக்காங்க. ஏன் ஈவன் இந்தியால கூட இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பங்கு சந்தையை பாதிக்கக்கூடும். அதனால இன்னும் வரும் காலங்கள்லயும் வந்து அந்த பணவீக்க விகிதம் வந்து இன்னும் அதிகரிக்கும் பட்சத்தில வந்து ஒரு ஃபால் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்ப மார்க்கெட் வந்து ஃபால் ஆகி திருப்பி ரிகவருக்கு வந்து இப்ப 60,000க்கு மேல சென்செக்ஸ்ல அதிகரிச்சிருச்சு. பட் ஒன்ஸ் அகைன் வந்து இப்படியே மார்க்கெட் வந்து பாசிட்டிவா போயிடுமா அப்படின்றா கிடையாது. இதற்கு இடையில வந்து ஃபால் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் அப்படி ஃபால் ஆனுச்சுன்னா நம்ம அதில முதலீடு பண்ணீங்கன்னா, நமக்கு மார்க்கெட் ரெக்கவர் ஆகுறப்ப நல்ல ஒரு ரிட்டர்ன் நம்ம பார்க்க முடியும். இதற்கு அடுத்தது கொஞ்சம் பாதுகாப்பான எனக்கு முதலீடு வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல நீங்க முதலீடு பண்ணலாம். இந்த திட்டத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 15 வருஷத்துக்கு நீங்க முதலீடு பண்ணணும். இதுலேருந்து பணத்த நீங்க வெளியில எடுக்க முடியாது. இப்படிப்பட்ட பல விஷயங்கள் இருக்கு. அது மாத்திரம் இல்லாம இப்ப வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறைச்சிருந்தாங்க. இப்ப எகைன் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம ஒரு 15 இயர்ஸ்க்கு வந்து தொடர்ந்து முதலீடு பண்ணிட்டு இருக்கணும். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைவுங்கிறது வந்து நிச்சயமா உங்களுக்கு வந்து மார்க்கெட்ல அது ஒரு பெரிய லாஸ குடுக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்ஃப்ளேஷனே வந்து 6 to 7% இருக்கும் பட்சத்தில வந்து, இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல இப்ப பிபிஎஃப் பொறுத்தவரைக்கும் ஒரு 7% அப்படிங்கிற அளவுக்கு குடுக்குறாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து பெரிய அளவு உங்களுக்கு பீட் பண்ணி வருமானத்த குடுக்காது. அதனால என்ன பொறுத்தவரைக்கும் ஈக்விட்டிலயோ அல்லது மியூச்சுவல் ஃபண்ட்லயோ நீங்க முதலீடு பண்றது ஒரு 15, 20 வருஷத்துக்கு வந்து சிறப்பான ஒரு முதலீடா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. என்பிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில வந்து இப்ப பல மாற்றங்கள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில வந்து நீங்க செய்றது வந்து ஈக்விட்டிலயும் நீங்க முதலீடு பண்ணலாம். அதே மாரி டெட்லயும் இவங்க முதலீடு பண்ணுவாங்க. இது வந்து 50-50யா கூட நீங்க தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ண முடியும். இது ஒரு ஆப்ஷனா நீங்க வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் முதலீட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 2012, 10லலாம் பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட்டோட பிரைஸ் வந்து ரொம்ப குறைவா இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு அருகாமையில இருக்கிற ஏதாச்சும் ஒரு ஒரு உங்க ஊர்லேருந்து பக்கத்துல ஏதாச்சும் ஒரு ரூ. 1,00,000 ரூ. 2,00,000 இப்படி ஏதாச்சும் ஒரு மதிப்புல கிடைச்சுச்சுன்னா வாங்கி போடலாம். மத்தபடி வந்து விலை அதிகரிச்ச இடத்துல போய் நம்ம முதலீடு பண்றத தவிர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு வந்து ரியல் எஸ்டேட் வந்து பெரிய அளவுல பூம் ஆவாதுன்னு தான் நான் நம்புறேன். அடுத்தது வந்து கோல்ட பொறுத்தவரைக்கும் பலரும் வந்து கோல்டுல முதலீடு பண்ணிட்டு இருப்பாங்க. கோல்டுங்கிறது வந்து ஆர்னமெண்ட்டா நீங்க வாங்குறப்ப அதுல பல விஷயங்கள் வந்து நம்ம லூஸ் பண்ணிட்டு இருப்போம். அதுல வந்து செய்கூலி, சேதாரம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் தவிர்த்துக்கிட்டு நீங்க ஃபியூச்சருக்காக கோல்டு வாங்குறதா இருந்தா நீங்க கோல்டு இடிஎஃப்ல முதலீடு பண்ணலாம். கோல்டு இடிஎஃப்ல வந்து எப்படி முதலீடு பண்றது அது சம்மந்தமா ரீசென்ட்டா நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த வீடியோட லிங்க் வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். அதன் மூலியமா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ரூ. 40 ரூ. 42 கூட நீங்க கோல்டுல முதலீடு பண்ண முடியும். ஸோ லாங் டெர்ம பொறுத்தவரைக்கும் இந்த மாரியான விஷயங்கள நீங்க முதலீடு பண்றப்ப கோல்டு இடிஎஃப்ங்கிறது வந்து எந்த டயத்துல வேணாலும் நீங்க பணத்த வித்து உங்க பணத்த நீங்க வெளியில எடுத்துக்க முடியும். இதற்கு வந்து எந்த லாக்-இன் பீரியடும் கிடையாது. அதே தான் வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கும் சரி, டைரக்ட் ஸ்டாக்லயும் சரி. நீங்க பண்ணுன முதலீட்ட எப்ப வேணாலும் நீங்க எடுத்துக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து லிக்விடிட்டிங்கிறது வந்து ரொம்ப எளிதா இருக்கும்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா, யூனிட் லிங்க்டு பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யூலிப் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட பாலிசிலலாம் போய் மாட்டிக்காதீங்க. ஏன்டா நீங்க எந்த ஒரு பேங்க்க போய் அணுகுனாலும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, உங்க தலையில வந்து ஒரு யூலிப் பாலிசி கட்டுறதுக்கு தான் பிளான் பண்ணுவாங்க. யூலிப் பாலிசிங்கிறது ஓகே சிமிலர் டு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதே நேரத்தில நீங்க கட்டுற அந்த பிரீமியத்தில பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பிரீமியத்திலயும் வந்து ஒரு குறிப்பிட்ட சார்ஜஸ் இருக்கும். அந்த சார்ஜஸ நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, அந்த சார்ஜஸ் வந்து அதோட லீஸ்ட்டா இருக்கா, அதாவது 0.1%, 0.50 அப்படிங்கிற அளவுக்குனா இருந்துச்சுன்னா, நீங்க கன்சிடர் பண்ணலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் யூலிப் பாலிசி எல்லாம் வந்து ரொம்ப அதிக எக்ஸ்பென்ஸ் கொண்டது. ஸோ, அத வந்து நான் வந்து முற்றிலும் தவிர்த்துக்குவேன். அடுத்தது வந்து மணி பேக் பாலிசி. இதுலயும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெரிய ரிட்டர்ன் எதுவும் கிடைக்காது. இப்படிப்பட்ட திட்டத்திலலாம் கொண்டு போய் உங்க பணத்த போட்டு லூஸ் பண்ணாதீங்க. இதுலலாம் வந்து ஒரு 4 to 5% கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். இதெல்லாம் தவிர்த்துக்கிட்டு, நீங்க லாங் டெர்ம பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு அக்ரெசிவான திட்டங்கள தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணுங்க. என்னோட சேனல்ல மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோ வந்து பல இம்பார்ட்டன்ட்டான வீடியோக்கள் நான் போட்டுட்டு இருக்கேன். இதுல வந்து ஒரு 10, 15 வருஷத்துக்கு முதலீடு பண்றதுக்கான ஒரு சிறந்த மிட் கேப் ஃபண்டுகள வந்து நான் உங்களுக்கு தேர்ந்தெடுத்து குடுத்துருக்கேன். இது மாத்திரம் இல்லாம பல இம்பார்ட்டன்ட்டான விஷயங்கள வந்து இதன் மூலியமா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இதற்கு மாசம் நீங்க செலுத்த வேண்டிய தொகைன்னு பார்த்தீங்கன்னா, 399 வந்து நீங்க செலுத்துனீங்கன்னா, பல இம்பார்ட்டன்ட்டான வீடியோக்கள் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இதுவரைக்கும் நீங்க மெம்பரா ஜாயின் பண்ணாகாட்டி, கூடிய விரைவில நீங்க மெம்பரா ஜாயின் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். நாம எந்த திட்டத்தில முதலீடு பண்றது? மியூச்சுவல் ஃபண்ட பொறுத்தவரைக்கும் எப்படிப்பட்ட திட்டம் வந்து சரியா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாங் டெர்ம பொறுத்தவரைக்கும் மிட் கேப் ஃபண்டுகள் வந்து சிறப்பா இருக்கும். சிறப்பான வருமானத்த குடுக்கக்கூடிய ஹையஸ்ட் எஸ்ஐபி ரிட்டர்ன் குடுத்த திட்டங்கள வந்து ரீசென்ட்டா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். இந்த வீடியோல வந்து 5 ஃபண்டுகள வந்து நான் கன்சிடர் பண்ணி குடுத்திருப்பேன். இதுல ஏதாச்சும் ஒரு ஃபண்ட தேர்ந்தெடுத்து கூட நீங்க முதலீடு பண்ண முடியும். முதலீடு பண்றதுக்கு முன்னாடி நீங்களே ஓனா இந்த ஃபண்ட வந்து ஸ்டடி பண்ணி அதுல முதலீடு பண்றத நான் ரெக்கமெண்ட் பண்றேன். இன்னைக்கு பார்த்த வீடியோல வந்து நாம மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்ணா எவ்வளவு பெரிய ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறது சம்பந்தமா பார்த்தோம். அது மாத்திரம் இல்லாம மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்றதுக்கு முன்னாடி நமக்கு வாழ்க்கையில நம்ம என்னென்ன முக்கியமான விஷயங்கள நம்ம செய்யணும், எப்படி நம்ம டெர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும், எப்படி ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும், எப்படி எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் என் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா என் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாபிக்கோட எகைன் நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டேக் கேர். பை.